த கிரேட் ஈமு வார். அது என்ன ஈமு வார்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் யார் யாரோ எதுக்காகவோ சண்டை போடுவாங்க, அதாவது வார் நடத்துவாங்க. சில பேர் லேண்டுக்காக, சில பேர் கோல்டுக்காக. இந்த கண்ட்ரிலாம் இந்த கோல்டு லேண்டுக்கு சண்டை போடுற மாதிரி. அதே மாதிரி அனிமல்ஸ் கூட போனோம். அந்த மாதிரி யார் யார் வேணாலும் போடுவாங்க போர். ஆனால் 1932 வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கிராப்ஸ்க்காக ஆஸ்திரேலியன் ஆர்மி சண்டை போட்டிருக்குது, அதுவும் ஈமூஸோட. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த நிலத்தையே நாஸ்தி பண்ணியிருக்குது. இதை பார்த்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இதை விடக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் ஆர்மி கையில் நல்ல மிஷின் கன், ஷார்ட் கன்லாம் கொடுத்து நல்ல வெப்பன்ஸோட தான் அமுச்சு விட்றாங்க. ஆனால் கடைசியில் அந்த போரில் ஷாக்கிங்கான விஷயம்லாம் கடைசியில் நடக்க ஆரம்பிக்குது. அது புல்லட்டை டாட்ஜ் பண்ணுது, அதுலேருந்து தப்பிக்குது புல்லட்லேருந்து. அப்புறம் குரூப்பாக போய் ஆர்மி சோல்ஜரே கொல்ல ஆரம்பிக்குது. கடைசியில் பல வாரம் நடந்த அந்த போரில் ஈமூஸ் ஜெயிக்குது. ஆர்மி சோல்ஜர் ரொம்ப அசிங்கப்பட்டு மறுபடியும் திரும்பினாங்க அவங்க கண்ட்ரிக்கு.